Hello everyone, இன்னைக்கு 10th physics unit 4 short answer questionல first one தான் பார்க்க போறோம். Define electric potential and potential difference. Electric potentialக்கான definition then potential differenceக்கான definition தான் நம்மள்ட்ட கேக்குறாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான 2 mark question. ஓகேவா, ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க. First number எலக்ட்ரிக் பொட்டான்ஷியல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். எலக்ட்ரிக் பொட்டான்ஷியல்னா என்னன்னா, இப்போ நம்மள்ட்ட ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எங்க இருக்குன்னா இன்ஃபினிட்டியில இருக்கு. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இன்ஃபினிட்டி இருக்கு, ரொம்ப ரொம்ப தூரமா இருக்கு. ஸோ அதை ஒரு இன்ஃபினிட்டி நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுப்போம். ஸோ அந்த இன்ஃபினிட்டியில இருக்க பாசிட்டிவ் சார்ஜை நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டுக்கு நம்ம கொண்டு போகணும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டான்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம அங்க ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் கொண்டு போறோம்ல, அதாவது இங்க இருக்க பாயிண்ட் வரைக்கும் நம்ம கொண்டு போறோம். ஸோ அப்போ வந்து இதுல நடுவில் இருக்க எலக்ட்ரிக் ஃபோர்ஸையும் நம்ம ஒப்போஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். பிகாஸ் ஏன்னு பார்த்தோம்னா, ஏன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷன்ல இருக்கலாம், இப்போ நம்ம கொண்டு போற சார்ஜ் வந்து ஒரு டைரக்ஷன்ல இருக்கலாம். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸையும் நம்ம ஒப்போஸ் பண்ண வேண்டியதாகவும் இருக்கும், தடுத்து நம்ம போற வேண்டியதா இருக்கும். ஸோ இதுதான் எலக்ட்ரிக் பொட்டான்ஷியல் சொல்றோம். எப்படின்னா, இப்போ நம்மள்ட்ட ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்கு. இப்போ அதை வந்து நம்ம மேலே எடுக்கிறோம். இப்போ நம்ம அங்கே என்ன இருக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு இருக்கும். இருந்தாலும் நம்ம அதை தடுத்துட்டு தானே நம்ம மேலே எடுக்கிறோம். ஸோ அது மாதிரி தான் இதுவுமே. என்னன்னா, ஒரு இன்ஃபினிட்டியில ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறத ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு நம்ம டிராவல் பண்ணி கொண்டு போறோம். ஸோ அந்த கொண்டு போறதோட ஒர்க் டன் இருக்குல்ல, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எலக்ட்ரிக் பொட்டான்ஷியல் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன கேக்குறாங்க நம்மள்ட்ட, பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அங்க என்ன பார்த்தோம், இன்ஃபினிட்டில இருந்து ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட். இங்கே நம்மள்ட்ட 2 பாயிண்ட் இருக்கு, ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்படி நம்ம ஏல இருந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜை பிக்கு கொண்டு போறோம். எதை கொண்டு போறோம், பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அதுதான் பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ். 2 பாயிண்ட் வந்து இருக்கு, அங்க இன்ஃபினிட்டியா இருந்துச்சு, இங்க 2 பாயிண்ட் இருக்கு. ஸோ அந்த ஏ பாயிண்ட்ல இருந்து பி பாயிண்ட்டுக்கு நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கொண்டு போறோம். ஸோ அது கொண்டு போறதோட ஒர்க் டன் இருக்குல்ல, அதை தான் நம்ம இங்க பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்றோம். ஸோ ரெண்டுத்துக்கான சம்மரி பார்ப்போமா என்னன்னு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் பொட்டான்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டான்ஷியல் என்ன, நம்மள்ட்ட ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அந்த பாசிட்டிவ் சார்ஜை நம்ம இன்ஃபினிட்டில இருந்து ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் வரைக்கும் நம்ம கொண்டு போறோம். அந்த கொண்டு போறதோட ஒர்க், அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஒர்க் டன். அந்த ஒர்க் டன் தான் என்னது, எலக்ட்ரிக் பொட்டான்ஷியல். சேம் அதே தான் பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸும். பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்னது, இங்க நம்ம இன்ஃபினிட்டில இருந்து ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் கொண்டு போனோம். இங்க நம்மள்ட்ட 2 பாயிண்ட் இருக்கு, ஏ பின்னு 2 பாயிண்ட் இருக்கு, கரெக்டா. ஸோ இப்படி இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஏ பாயிண்ட்ல இருந்து நம்ம பி பாயிண்ட்டுக்கு கொண்டு போறோம். ஸோ அது கொண்டு போறதுக்கான ஒர்க் டன் தான் என்ன சொல்றோம், பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ். சோ இதுதான் இந்த ரெண்டுத்துக்கான டெஃபினேஷனும். இது ஒரு இம்பார்ட்டன்டான 2 மார்க் क्वेश्चन, ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.